ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். தலைப்பு: நீல நிற குறி. சிங்கார, சென்னை மெரினா கடற்கரை சாலை. அதிகாலை 3 மணி இருக்கும். உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க, கடல் அலைகளின் சத்தம் மட்டுமே அந்த நிசப்தத்தை கலைத்து கொண்டிருந்தது. ஆனால் கணேஷின் அறையில் மட்டும் அந்த நிசப்தம் வேறு ஒரு ஒலியால் கலைந்தது. அது ஃபோன் ரிங் ஆகும் சத்தம், தொடர்ச்சியாக அடிக்க. கணேஷின் அலைபேசி அலறியது. பக்கத்து படுக்கையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் வசந்த் குரட்டை விட்டு கொண்டிருந்தான். தூக்க கலக்கத்திலேயே கணேஷ் ஃபோனை எடுத்தான். கணேஷ் கரகரப்பான குரலில், ஹலோ. கணேஷ் ஸ்பீக்கிங். மறுமுனையில் பதற்றமான பெண் குரல், லாவண்யா. சார், நான் லாவண்யா பேசுகிறேன். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க சார். என் அப்பா, அவர் ரூம் லாக் ஆகியிருக்கு. உள்ளேருந்து ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. இப்போ ரொம்ப நேரமாக அமைதியாக இருக்கு. எனக்கு ஏதோ தப்பா தோணுது சார். எனக்கு பயமா இருக்கு. அவள் குரலில் இருந்த நடுக்கம் கணேஷை சட்டென நிமிர்ந்து உட்கார வைத்தது. தூக்கத்தை உதறிவிட்டு பக்கத்தில் இருந்த வசந்தை தட்டி எழுப்பினான். கணேஷ். வசந்த். வசந்த், எழும்பு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ். கிளம்பு. வசந்த் கண்களை தேய்த்தபடி ஒரு குறும்பான குரலில், சார், அந்த லாவண்யா அழகான பொண்ணா இருந்தா மட்டும் வண்டி எடுங்க சார். இல்லனா இந்த வசந்த தூக்கத்தை யாராலையும் கலைக்க முடியாது. கணேஷ் அவனை முறைக்க, நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட வசந்த் அடுத்த நொடியே தயாரானான். அடுத்த 10 நிமிடத்தில் அவர்கள் நீலாங்கரை நோக்கி பறந்தார்கள். அத்தியாயம் 2. நீலாங்கரையில் இருந்த அந்த பிரம்மாண்டமான பங்களாவிற்கு முன் கார் சீறிக்கொண்டு வந்து நின்றது. வாசலிலேயே தலைமுடி கலைந்து கண்கள் கலங்கிய நிலையில் லாவண்யா காத்து கொண்டிருந்தாள். வசந்த் மெதுவான குரலில், சார், பொண்ணு உண்மையாவே அழகுதான். ஆனா ஏதோ சீரியஸ் மேட்டர் போல இருக்கு. கணேஷ் அவனை பொருட்படுத்தாமல் லாவண்யாவை நெருங்கினான். நிதானமா சொல்லுங்க லாவண்யா, என்ன நடந்தது? லாவண்யா விசும்பிக் கொண்டே, சார், அப்பா எப்பவும் போல 9 மணிக்கே ரூமுக்குள்ள போயிட்டாரு. இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ளே ஏதோ கண்ணாடி உடையிற சத்தம் கேட்டுச்சு. நான் போய் கதவு தட்டுனேன். ஆனா பதில் இல்லை. அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வேற இருக்கு சார். கணேஷ், வாங்க போகலாம். அவர்கள் விறுவிறுவென மாடிக்கு சென்றார்கள். அந்த தேக்கினாலான தடிமனான கதவு உள்பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருந்தது. கணேஷ் கதவில் காது வைத்து கவனித்தான். உள்ளே மின்விசில் சுழலும் சத்தம் மட்டுமே கேட்டது. கணேஷ், வசந்த், ஹெல்ப் பண்ணு. 1 2 3. கதவை உடைக்கும் பெரும் சத்தம். தடால் என்று கதவு திறந்தது. கதவு திறந்ததும் கணேஷ் அப்படியே உறைந்து நின்றான். அறைக்குள் ஏசி இதமான குளிரை தந்தது. ஆனால் அங்கே ஒரு உயிர் பிரிந்திருந்தது. ஜன்னலோரம் இருந்த ஏசி சேரில் லாவண்யாவின் தந்தை ராஜசேகர் சாய்ந்திருந்தார். அவர் கண்கள் திறந்திருந்தன, ஆனால் அதில் பார்வையில்லை. லாவண்யா அலறியபடி அவர் அருகில் ஓடினாள். வசந்த் நாடியை பரிசோதித்தான். வசந்த் குரல் தாழ்ந்து, சார், இறந்துட்டாரு. ஆனா இது ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியல சார். என்ன சொல்ற? அவர் கழுத்துல பாருங்க, ஏதோ ஒரு சிறிய ஊசியால குத்துன தடம் இருக்கு. கணேஷ் அறையை சுற்றுமுற்றும் பார்த்தான். ஜன்னல்கள் அனைத்தும் உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தன. கதவோ அவர்கள் உடைக்கும் வரை பூட்டியிருந்தது. எங்கும் யாரும் நுழைந்ததற்கான அறிகுறியே இல்லை. திடீரென கணேஷின் கண்கள் தரையில் கிடந்த ஒரு சிறிய காகித துண்டின் மேல் விழுந்தது. அதில் ஒரு நீல நிற குறி, ப்ளூ மார்க் வரையப்பட்டிருந்தது. கணேஷ் தனக்குத்தானே, கதவு மூடியிருக்கு, ஜன்னல் மூடியிருக்கு. அப்போ கொலையாளி எப்படி உள்ள வந்தான்? எப்படி வெளியே போனான்? புதிர்கள் ஆரம்பம். கணேஷின் மூளை வேலை செய்ய தொடங்கியது. அத்தியாயம் 3. லாவண்யாவின் தந்தை சிவராமன் ஒரு ஓய்வு பெற்ற விஞ்ஞானி. எப்போதும் எதையாவது ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பவர். உலகமே வெளியே இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவர் அந்த அறையை உட்புறமாக பூட்டிக்கொண்டு தனது ஆராய்ச்சியில் மூழ்கிவிடுவார். ஆனால் இன்று அந்த அறை ஒரு மர்மமான அமைதியை உடுத்தியிருந்தது. கதவை பலமாக உடைக்கும் சத்தம். கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்த கணேஷ் மற்றும் வசந்தின் கண்களுக்கு முன்னால் ஒரு அதிர்ச்சியான காட்சி காத்திருந்தது. சிவராமன் தனது நாற்காலியில் அப்படியே அமர்ந்த நிலையில் பிணமாக கிடந்தார். வசந்த் அந்த அறையை சுற்றிலும் பார்த்தான். அந்த அறை ஒரு கான்கிரீட் பெட்டி போல இருந்தது. காற்றோட்டத்திற்காக ஒரு ஜன்னல் கூட கிடையாது.
ஏசி மட்டும் மெல்லிய சத்தத்துடன் ஓடிக்கொண்டிருந்தது. மேஜையின் மீது ஆறிப்போன ஒரு காஃபி கப், பாதியிலேயே நின்று போன ஒரு குறிப்பேடு. வசந்த் குழப்பத்துடன், சார், இது அச்சு அசலா ஒரு லாக்ட் ரூம் மிஸ்ட்ரி மாதிரி தெரியுது. ஜன்னலே இல்லாத அறை, கதவும் உள்ளே பூட்டியிருக்கு. சிவராமன் சார் எப்போவும் தனியாதான் இருப்பார்னு கேள்விப்பட்டேன். அப்போ இது தற்கொலையா இருக்குமோ? கணேஷின் காலடி சத்தம். கணேஷ் அமைதியாக பிணத்தின் அருகு சென்றான். அவனது கண்கள் சிவராமனின் உடலை அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்தன. பிறகு வசந்தை திரும்பி பார்த்து மெல்லிய குரலில் பேசத் தொடங்கினான். கணேஷ் குரல் நிதானமான அதிகாரமான தொனியில், வசந்த், தற்கொலை செஞ்சுக்கிறவங்க முகத்தை நல்லா கவனிச்சிருக்கியா? அவங்க முகத்துல ஒரு விதமான அமைதி இருக்கும், இல்லனா ஒரு பெரிய வலியோட வேதனை இருக்கும். ஆனா சிவராமன் முகத்தை பார். கணேஷ் தொடர்கிறான். இவரோட முகத்துல ஆச்சரியம் இருக்கு. தனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தரை எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத இடத்துல பார்த்தா எப்படி ஒரு ஆச்சரியம் வருமோ, அந்த ஆச்சரியம் இவரோட கண்கள்ல அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. வசந்த், இது தற்கொலை இல்லை, திட்டமிடப்பட்ட கொலை. அத்தியாயம் 4. சிவராமன் மரணம் தற்கொலையா அல்லது திட்டமிடப்பட்ட கொலையா? துப்பறியும் நிபுணர்கள் கணேஷும் வசந்தும் விசாரணையை தொடர்ந்தினார்கள். முதலில் அவர்கள் சிவராமனின் மகள் லாவண்யாவிடம் பேசினார்கள். கணேஷ் நிதானமான ஆனால் உறுதியான குரலில், லாவண்யா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு யாராவது எதிரிகள் உண்டா? யாருக்காவது அவர் மேல கோபம் இருக்க வாய்ப்பிருக்கா? லாவண்யா தேம்பலோடு தழுதழுத்த குரலில், இல்ல சார், அப்பா ரொம்ப அமைதியானவர், யார் கூடவும் சண்டைக்கிட்ட போக மாட்டார். ஆனா அவர் ஒரு புது கெமிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருந்தார் சார். அதை திருட அவர் கூட வேலை பார்த்த பிரகாஷ் ரொம்ப நாளா முயற்சி செஞ்சார். அதனால அவங்க 2 பேருக்கும் இடையில சின்னதா ஒரு மோதல் இருந்தது. லாவண்யா கொடுத்த தகவலின் பேரில் அடுத்த சில நிமிடங்களில் பிரகாஷ் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டார். அவர் முகம் வெளுத்து போய் மிகுந்த பதற்றத்தில் இருந்தார். பிரகாஷ் பதற்றமாக நாக்கு உலர, சார் சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். நேற்று நைட்டு முழுக்க நான் என் வீட்டில் தான் இருந்தேன். வேணும்னா என்னோட மொபைல் லொக்கேஷனை செக் பண்ணிக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டு பாருங்க சார், நான் அங்கே தான் இருந்தேன். வசந்த் அமைதியாக அறையை சுற்றி வந்து மேஜை மீதிருந்த காஃபி கப்பை எடுத்து முகர்ந்து பார்க்கிறான். வசந்த் யோசனையுடன், சார், இந்த காஃபியில் விஷம் எதுவும் கலந்த மாதிரி தெரியல. ஆனா கணேஷ் சார், இங்க பாருங்க, சிவராமன் சாரோட இடது கை விரல்கள்ல ஒரு சின்ன கருப்பு புள்ளி இருக்கு. இது சாதாரணமான புள்ளியா தெரியல. அத்தியாயம் 5. அந்த அறையில் நிசப்தம் நிலவியது. ஆனால் கணேஷின் மூளை மட்டும் மின்னல் வேகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தது. அவன் எதையோ தேடுவது எனக்கு புரிந்தது. ஆனால் அது என்னவென்றுதான் புரியவில்லை. கணேஷ் சுவரை தட்டும் சத்தம், டக் டக் டக். திடீரென ஒரு இடத்தில் டொக் என்ற வெற்று சத்தம் கேட்கிறது. கணேஷ் உறுதியான குரலில், வசந்த், இங்கே வா. இந்த சுவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு மெக்கானிசம் இருக்கு. வசந்த் குழப்பத்துடன், சுவருக்கு பின்னாடியா? நீங்க என்ன சொல்றீங்க சார்? இது சாதாரண கான்கிரீட் சுவர் மாதிரி தானே இருக்கு. கணேஷ் சிறு புன்னகையுடன், இல்ல வசந்த், இது ஒரு சாதாரண மரணம் இல்லை, ஒரு மிகச்சரியான திட்டமிடப்பட்ட கொலை. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கொலையாளி இந்த அறைக்குள்ள காலடியே எடுத்து வைக்கல. வசந்த் அதிர்ச்சியுடன், அது எப்படி சார் சாத்தியம்? ரூம் உள்ளிருந்து பூட்டியிருந்தது, சிவராமன் மட்டும்தான் உள்ள இருந்தாரு, அப்புறம் எப்படி? கணேஷ் சொன்னாரு, சிவராமனை கொன்னது ஒரு மனுஷன் இல்ல வசந்த், ஒரு சின்ன மிஷின். பிரகாஷ் ஒரு இன்ஜினியர்ங்கிறத நாம மறந்துட்டோம். அவன் இந்த ஏசி வெண்ட பயன்படுத்தியிருக்கான். ஏசி காற்றின் வேகம் அதிகரிப்பது போன்ற சத்தம். கணேஷ் சொன்னாரு, இந்த வெண்டு வழியா ஒரு சின்ன ரோபோட்டிக் ஊசியை செலுத்தியிருக்கான். வெளியில இருந்தே லேசர் கதிர் மூலமா அதை இயக்கி சிவராமன் தூங்கிட்டு இருந்தப்போ அவரோட கை விரல்ல சரியா விஷத்தை செலுத்தியிருக்கான். சிவராமன் உடம்புல நாம பார்த்த அந்த சின்ன கருப்பு புள்ளிதான் அந்த விஷ ஊசி இறங்கின இடம். வசந்த் ஆச்சரியத்தில் உறைந்து நிற்கிறான். கணேஷ், வேலை முடிஞ்சதும் அந்த ரோபோட் வந்த வழியாவே, அதாவது அந்த ஏசி வெண்டு வழியாவே வெளியே போயிருக்கு. ஒரு துப்பு கூட இல்லாம ஒரு கொலையை செய்யணும்னு பிரகாஷ் நினைச்சான். ஆனா அறிவியலை விட ஆழமானது ஒரு துப்பறியும் மூளைங்கிறத அவன் கணிக்க தவறிட்டான். கடைசி அத்தியாயம் 6. குற்றவாளி யார் என்கிற நெருக்கடி உச்சக்கட்டத்தை எட்டியது. கணேஷின் கண்கள் பிரகாஷின் மீது நிலை குத்தி நின்றன. மெல்ல அவனது லேப்டாப்பை நோக்கி கையை நீட்டினான் கணேஷ். கணேஷ் உறுதியான குரலில், பிரகாஷ், தப்பிக்க வேற வழியே இல்லை. இந்த லேப்டாப்பை ஒரு முறை செக் பண்ணலாமா? லேப்டாப் கீபோர்டு தட்டும் சத்தம், டக் டக் டக். அறையில் நிசப்தம் நிலவியது. கணேஷின் விரல்கள் அந்த லேப்டாப்பில் எதையோ தேட சில நொடிகளில் அந்த ரகசியம் அம்பலமானது.
அந்த ரோபோவை இயக்கியதற்கான ப்ளூடூத் லாக் அப்படியே பதிவாகியிருந்தது. கணேஷ் வெற்றி புன்னகையுடன், மாட்டிக்கிட்டீங்க பிரகாஷ். டெக்னாலஜியை வச்சு மிரட்ட பார்த்தீங்க. ஆனா அதே டெக்னாலஜி இன்னைக்கு உங்களை காட்டி கொடுத்துருச்சு. வழக்கு ஒரு முடிவுக்கு வந்தது. பிரகாஷ் கைது செய்யப்பட நிம்மதி பெருமூச்சு விட்டாள் லாவண்யா. அப்போது துப்பறியும் நிபுணர் வசந்த் மெல்ல லாவண்யாவின் அருகில் சென்றான். வசந்த் குழைவான காதல் கலந்த குரலில், லாவண்யா, பயப்படாதீங்க. உங்க அப்பா கண்டுபிடிச்ச அந்த முக்கியமான ஃபார்முலா இப்போ பத்திரமா இருக்கு. வசந்த் லாவண்யாவை ஒரு கணம் பார்க்கிறான். வசந்த் ரொமான்டிக்காக, ஆனா அதைவிட ஒரு பெரிய பிரச்சனை. என் மனசை காணோம். அதை துப்பறிய என் கூட வர்றீங்களா? வசந்தின் காதல் வசனம் கேட்டு லாவண்யா திகைத்து நிற்க அங்கிருந்த கணேஷ் கடுப்பானான். வசந்தின் சட்டையை பிடித்து இழுத்து கொண்டு அங்கிருந்து நடக்கத் தொடங்கினான். கணேஷ் கோபமும் சிரிப்பும் கலந்த குரலில், வசந்த், போதும், நிறுத்து. கேஸ முடிச்சோமா கிளம்புனோமான்னு இருக்கணும். கிளம்பி இப்போ. வசந்த் இழுத்து செல்லப்படும் சத்தம். பின்னணியில் சிரிப்பொலி மெல்ல மறைகிறது. சுபம், சுபம், நன்றி, வணக்கம்.